கைனகாலஜி கிளினிக்கு என்ன வேணும்ன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போவுமே எடுத்தோடனே ஒரு ரிசப்ஷன், பேஷண்ட் உள்ளே வந்தோடனே நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பிரச்சனையை சொல்ல போகிறது ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த ரிசப்ஷனோட அட்ராக்ஷனுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ரிசப்ஷனில் நல்லா நீட்டாக இருந்தது நிறையா இருந்தாங்கன்னா பேஷண்ட்ஸும் அது வந்து ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிசப்ஷனில் வந்து நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே பிபி அப்பாரட்டஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு பென்னு எழுதுறதுக்கு, அப்புறம் பேஷண்ட்ஸோட வைட்டல்ஸ் எழுதுறதுக்கு ஒரு சின்ன பேப்பரு, அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது. நான் வந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் என்னோடய பேஷண்ட்ஸ் கொடுக்குறதுனால அதையுமே ரிசப்ஷனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கபோர்ட் மாதிரி வச்சு ஓப்பன் பண்ணி அதில் வந்து ட்ரக்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை வந்து கேல்குலேட் பண்ணி இப்போ பேஷண்ட்ஸ் வந்து டேப்லெட்டு வாங்கினாங்கன்னா அதுக்கு எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேல்குலேட்டரும் நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுற ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது வேணும் உங்களுக்கு ரிப்போர்ட் மாதிரி இஷ்யூ பண்ணணும்னா அதுக்கு ஒரு லேப்டாப்போ அதை அட்டாச் பண்ணுற ஒரு பிரிண்டருமே கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து எடுத்தோடனே அடுத்தது ரிசப்ஷன் ஏரியாவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் உட்கார போகிறாங்க, அவங்க ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் கிளினிக்கால் எத்தனை பேஷண்ட்ஸ் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதை அத்தனை இதாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது ஒரு வெயிட் மெஷினும் ஒரு ஹைட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம சைடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிஎம்ஐலாம் பார்ப்போம். இன்ஃபர்டிலிட்டி கேஸ், பிசிஓடி கேஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பிஎம்ஐலாம் பார்ப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது போஸ்டர்ஸ் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். மெயின்டைன் டிஸ்டன்ஸு, சானிடைஸ் ஹேண்ட்ஸு, ஃபேஸ் மாஸ்க் ரெக்வயர்டு அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். அடுத்து வந்து டாக்டர்ஸோட கன்சல்டிங் ரூமில் எப்போவுமே டாக்டருக்கு வந்து தேவையான ஒரு டேபிள் இருக்கணும். அந்த டேபிள் வந்து பேஷண்ட்டுக்குமே டாக்டர்ஸ்க்குமே ஒரு அமௌண்ட் ஆஃப் கேப்பு இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹைலி இன்ஃபெக்டிவான பேஷண்ட்ஸு. ஸோ இன்ஃபெக்டிவான பேஷண்ட்ஸை பார்க்கும்போது நமக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்மளும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு பேஷண்ட்டுக்குமே டாக்டருக்குமே ஒரு கேப் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த சைட் டேபிள் வந்து நமக்கு தேவையானது நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு, இல்லை நம்மளோட அவார்ட்ஸு அண்ட் புக்ஸு இதெல்லாம் கூட அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் டேபிள். கைனகாலஜி எக்ஸாமினேஷன் டேபிளில் எப்போவுமே வந்து பெட் எண்டில் வந்து ஒரு கட்டு மாதிரி வச்சு தான் இருக்கும். ஸோ தட் நம்ம ஏதாவது ஸ்வாப் பார்க்குறோம், பேஷண்ட்டை வந்து லித்தோட்டோமி பொசிஷனில் வைக்கிறோன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து இதில் போட்டுடலாம். அண்ட் எனிதிங் வந்து லைக் பிளட்டு, ஏதாவது ஏப்ரானு, ஏதாவது பிளட் ஸ்டெயின்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லோ பாஸ்கெட்டில் போட்டுட்டு நம்ம இன்சினரேஷன் கூட கொடுத்துடலாம். இன்னொன்று வந்து இது வந்து பக்கத்துலேயே நமக்கு தேவையான ட்ரே. ஸோ இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி வச்சுருக்கேன்னா சாவ்லான் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த சாவ்லான் வந்து சாவ்லான் ஊற்றி அதுக்குள்ளே வந்து காட்டன் பால்ஸ் போட்டு நான் வந்து பாலாக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸை வந்து வெஜைனா வைப் பண்ணிவிட்டு பண்ணுறது. ஸோ தட் நம்ம வந்து நம்மளே நியூலி இன்ஃபெக்ஷனை வந்து வெஜைனாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணாமல். அடுத்து நமக்கு தேவையான க்ளவ் பாக்ஸு, அப்புறம் கீட்டல் ஃபோர்சல்ஸ், போவோடின் சொல்யூஷன், அண்ட் ஏதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோன்னா ஹைட்ரஜன் பெராக்சைட், அண்ட் சூச்சர் ட்ரே எப்போவுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு பேஷண்ட் பண்ணனால இப்போ ஓப்பனில் இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து மியூபிரோசின் சொல்யூஷன் இருக்கணும். அண்ட் என்ன சூச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சில்க் சூச்சர், எந்த சூச்சரோ, பிளேட்ஸு, அண்ட் எனி பிவி பண்ணுறதுக்கு லிக்னோகைன் ஜெல்லு எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ரோலர் பேண்டேஜும் வச்சுக்கலாம். நம்ம இதே ட்ரேவை வந்து கைனக்கு பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சூச்சர் ட்ரேவும் தனியாக நம்ம ரெடி பண்ணி இதே மாதிரி ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு ஃபோர்சப்ஸு, ஒரு பிபி ஹேண்டிலு அண்ட் ஒரு நீடில் ஹோல்டர், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டெரைல் கிளாத்தில், ஆட்டோக்ளேவ் பண்ண கிளாத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து எனக்கு கீழே இருக்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரே. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேல என்னோடய ஸ்பெக்குலம்ஸு இது எல்லாத்தையும் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் இருக்கிறது வந்து அந்த ட்ரேல வந்து எனக்கு தேவையான கஸ்கோ ஸ்பெக்குலமும் இருக்கும். ஸோ வந்து சிம் ஸ்பெக்குலம் ஒரு ட்ரேலையும் கஸ்கோ ஸ்பெக்குலம் ஒரு ட்ரேலையும் வச்சுருக்கேன். மிச்சம் எல்லாமே வந்து தேவையான அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரேல வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நம்ம ஆட்டோக்ளேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து நம்ம சப்போஸ் வந்து டாப்லர் வேணும், நமக்கு வந்து ஒரு பேபி ஆன்டினேட்டல் பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஜெல்லும் டாப்லரும் தேவைப்படும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சர்ஜிக்கல் பேடு, அதுக்கப்புறமா இந்த க்ரீம்ஸு, அண்ட் இங்கே ஒரு அமௌண்ட் ஆஃப் இது வச்சுருக்கேன். நான் ஒரு லிக்னோகைன் சொல்யூஷன் வச்சுருக்கேன், அண்ட் ஒரு கேன்யூலா ஒன்று வச்சுருக்கேன்.
கேன்லாம் ஒரு 2 வச்சுருக்கேன். அண்ட் ஒரு நீடிலு, அப்புறம் கொஞ்சம் பிளேடு, இதெல்லாம் வந்து ஸ்டாக் மாதிரி நம்ம இமீடியட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நம்ம மெயின் ஸ்டாக்ஸில் கை வைக்காமல் இப்போவே எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் கம்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் லைட். இது வந்து நம்ம வெஜைனாவை செக் பண்ணும்போது நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட் ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா, உங்களுக்கு எப்படின்னா பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷன் லைட் இதுதான் மெயினாக ஒரு கைனகாலஜி கிளினிக்கில் இருக்க வேண்டிய ஐட்டம்ஸ். ஸோ நான் வந்து ஜென்ரல் பேஷண்ட்டும் பார்ப்பேன், அதனால எனக்கு தேவையான ஒரு டார்ச் லைட்டு நான் வச்சுருக்கேன். டார்ச் லைட் அண்ட் நீங்கள் ஒரு டார்ச் லைட்டும் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைமும் நீங்கள் வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சானிடைசரும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பெட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு பெட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா ஏதாவது பேஷண்ட்ஸ் ஐவி லைன் போட்டோம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதுக்கு தேவையான ஐவி கேன்லாம் அதெல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாமே எமர்ஜென்சி ட்ரேயில் வந்துட்டு எனக்கு வந்து தேவையான ஸ்டெரிலியமும் அதுக்கப்புறம் கேன்யூலா இது எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் அதுக்கப்புறம் லிக்னோகைன் சொல்யூஷன், பேராசிட்டமால் எல்லாமே வந்து இது ஒரு ஷெல்ஃபில் போட்டு வச்சுருக்கேன். கூடவே அட்டாச்சாக ஒரு லேப் வச்சுருக்கனால லேபோட மிஷினுமே இருக்குது நம்மக்கிட்ட. மெயின் என்னென்னா இந்த லேப் மிஷின் இது எல்லாமே வந்து நமக்கு தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நெசசிட்டி கிடையாது. பட் இந்த ஒரு சிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து உங்களோட மிஷின்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு சிங்க் அவசியமாக தேவைப்படும். ஒன்லி பர்பஸ் ஃபார் த கிளினிக்கு. அது இல்லாமல் நமக்கு வந்து தேவையான இது நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு கிளினிக்கில் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் போடுறதுக்கு ஒரு ப்ளூ டஸ்ட்பின், ஒரு ரெட் கலர் டஸ்ட்பின் அண்ட் உள்ளே நம்ம பார்த்த ஒரு எல்லோ கலர் டஸ்ட்பின். ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஒரு கிளினிக்கு தேவையான ஒரு விஷயம். தேங்க்யூ.